சங்கை முழங்க உஜால மேலவாசலில் தென்னடலாய் குழுவிருக்கும் என் வேதனான பெரிய சுவாமி வந்து விடை கொடுத்து எங்களை காத்து
காத்தருள்வாளே. சம்போ அறிவோ நம் தேவி அடியவர் பணி தரும் மருந்தறிஞே ஆரியோ மந்தமுமான பொருளே ஐந்துகர தொந்திவாயா வர
போடவே அயனே கணபதிய எங்கோ சுவாமி கணபதிய எங்கோ அயனே கனவிலையும் உனை மர சுவாமி குணபதியே அருமுகன கொஞ்சரமா உனை பாடாரே பாடுவேனே நானும் உன்னை பலகாலம் உனை தொழுவோம் அயனை தேடுவேனே நானும் உன்னை தென்னாடு தேசமெல்லாம் அயனை கூறுவேனே ராமா உன்னை அயனை குற்றங்கூறி அணுகிடாமல் கூறுவேனே ராமா உன்னை குற்றங்கூறி அம்மா கண் கொடுத்த தங்கம்மாளே எனக்கு கரைக்கருள வேணும் அம்மா அம்மா பிரம்ம வீடம் பிறந்தவளா ஏ பிரம்ம ஜெட்டி பேச்சி அம்மா ஏ மாய பேச்சி மணி பேச்சி அம்மா மங்கவன பேச்சி அம்மா ஏ கட்ட பேச்சி குட்ட பேச்சி இவ காட்டுவன பேச்சி அம்மா இவ மானத்தில தலைவிரிப்பா தாயான பேச்சி அம்மா இவ மத்தியான உப்பு அப்பா இவ சாமத்தில தலைவிரிப்பா சந்தியில உப்பு அப்பா தாயான பேச்சி அம்மா மாவால பிள்ளதும்பா இவ மஞ்சனையால் பிள்ளதும்பா ஏ பிரம்ம வீடம் பிறந்தவள ஏ பிரம்ம ஜெத்தி பேச்சி அம்மா உன்னோட பிள்ளைக்கு நீ அருள் புரிவா உன்னோட பிள்ளைக்கு நீ அம்மா கோலக்காரி சாலக்காரி என் தாயான தங்கம்மாளே இவ குலவையில கெட்டிக்காரி எனக்கு வீரப்பல்லாம் விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா ஏ அம்பிகைய தங்கம்மாளே ஆங்காரி ஓங்காரி 1008 சுதுவக்காரி ஈஸ்வரிய தங்கம்மாளே அம்மா எனக்கு அருள வேணும் அம்மா அம்மா எனக்கு அருள அரடே சுடர் ஒளிவில் பிறந்தவர் சுடர் ஒளிவில் பிறந்தவர் மாயாண்டி சுடலாய் மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஐயாவான மாயாண்டி முண்டமாக பிறந்த பிள்ளை முண்டமாக எங்க சத்ராதி முண்ட சுவாமி ஏ சத்ராதி ஏ மாயாண்டி மதிக்கொழுந்து மல்லிகப்பு வாசகம் பேச்சி வந்த திருமகன் பேராண்ட சுடலாய் ஊரெல்லாம் உன் பெயர் உலகமெல்லாம் உன் புகழம் நாடெல்லாம் உன் பெயர் நகரமெல்லாம் உன் புகழம் மையானம் போன தெய்வம் ஆண்டவினம் தின்ன தெய்வம் சுடுகாடு போன தெய்வம் சுட்டவினம் தின்ன தெய்வம் மாயாண்டி சுடலாய்யா மாயாண்டி எங்க மனதில் வந்த அருள் புரி எடறிய எழுத்தறிய எடறிய எழுத்தறிய இந்த ஏட்டில் உள்ள வகை அறிய எடறிய நாளையில என்னை எழுத வைத்தார் அம்மா அப்பா அடியம் பாடேறியம்
மறந்தாலோ என்னோட அண்ணாவிய மறப்பதில்லை. என்னோட அண்ணாவிய அரடே சீமையேடு கடலோ சீமையேடு கடலோ தெங்காசி முக்கடலோ சீமையெல்லாம் பேர் விளங்கோ சீமையெல்லாம் தாத்தா சீவநல்லூர் புலவர் தாத்தா சீவநல்லூர் ஐயா செந்தாளம் பொச்சரியோ சீவநல்லூர் நகராதியிலே அவதரித்த புலவர் ஆடாத தெய்வங்களே ஆட வைத்து பார்த்தவர் பேசாத தெய்வங்களே பேச வைத்து பார்த்தவர் மாநிலங்கும் கேள்வி வைத்து மண்டலத்தில் புகழ் படைத்து தாத்தா மாடசாமி கட்டு ஒரு கலங்கானோ கட்டு ஒரு கலங்கானோ ஐயா கதிர்வழக்கு நெல் விலையோ எங்க கடையநல்லூர் நகராதியில என்ன அவதரித்த புலவருதான் இந்த மாயாண்டி சுடலைக்கென்று அப்பா மண்ணுலகில் பிறந்தவர் தான் அப்பா ஆடாத தெய்வங்களை அப்பா ஆட வைத்து பார்த்தவர் தான் என்ன பேசாத தெய்வங்களை பேச வைத்து பார்த்தவர் தான் தொப்பை அவர் வருவாரானால் அங்க தொண்டர் படை எதிர்பார்க்கும் எந்த நப்பா வருவாரானால் எடுகடலும் எதிர்பார்க்கும் மாடந்தேரு ராமம் பெற்ற மாடந்தேரு ராமம் பெற்ற அப்பா மாடசுவாமி புலவர் எங்கப்பா மாடசுவாமி புலவர் அண்ணன் ஒருவர் ஒருவர் குருவர் உலகத்தில் அனைவரும் குருவினுடைய சீர்வாதத்தை கொண்டு வந்த குருவிருக்கும் திசைய நோக்கி கூட்டுக்காலு நீட்ட மாட்டோம் முந்தியேதான் குரு நமக்கு முந்தியேதான் குரு நமக்கு ஆதி முக்கணம் பரம்பொருளா ஆதி முக்கணம் ஐயா நினைத்தா தமிழ் மணக்கும் இது திருநெல்வேலி மாவட்டமா இது திருநெல்வேலி சங்சன் தானே இந்த திருநெல்வேலி சங்சனில இந்த உலகத்தில உயர்வு பெற்ற எங்க மீனாட்சி புறந்தானே இந்த மீனாட்சி புறமதியில தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த திருநெல்வேலி ஜில்லாவிலே இது திருநெல்வேலி சங்சனு மீனாட்சிபுரம் இந்த மீனாட்சிபுரத்தில வாழ்வாங்கு வாழக்கூடிய பெருமக்கள் பிறர் குறிப்பறிந்து தொண்டு செய்யும் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சமுதாயம் அதாவது சலவை தொழிலாளர்கள் எங்கள் பணிக்கர் சமுதாயம் என்றும் சொல்வார்கள் ரஜகர் குலம் என்றும் சொல்வார்கள் இவர்கள் சந்திர வம்சம் என்று ஒரு பெயர் உண்டு உங்களுக்கு எத்தனை பேர் பத்தியலா சலவை தொழிலாளர்கள் அத்தோடு பணிக்கர் சமுதாயம் 63 நாயன்மார்களை இவங்களும் ஒரு சிவனடியார்களுடைய சேர்ந்த வம்சம் சிவனுக்கு சிறந்த தொண்டு செய்தார்களே ஆண்டவனுடைய அடியார்கள் 63 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இல்ல சிவனுக்கு என்றே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த குலம்தான் இந்த திருக்குறிப்பு தொண்டர் சமுதாயம் அந்த பிறர் குறிப்பறிந்து தொண்டு செய்யும் திருக்குறிப்பு தொண்டர் சமுதாயம் எங்கள் வண்ணார் சமுதாய பெருமக்கள் எல்லாம் வணங்கி வரக்கூடிய
எனக்கூடிய அம்பிகையின் தாயான தங்கம்மா தங்கம்மாள், என் பிரம்மவிடத்திலே பிறந்த பிரம்மசேத்தி பேச்சி அம்மா என் மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை அத்தோட ஐயா வண்டிக்கார கால வைரவர் இருக்காரு. பேர்பட்ட திருச்சபையில இது தை மாதம் கடைசி சனி ஞாயிறு நம்மளை சனிக்கிழமை இன்று ஆரம்ப நாளாக துவக்க நாளாக இந்த தங்கமாலுக்கு இன்னைக்கு குடியழைப்பு நாள். குடியழைப்பு நாள். இந்த குடியழைப்பு என்றால் என்ன? குடியழைப்புன்னா என்ன தெரியுமா? ஆங்காங்க இருக்கும் பொதுமக்களையும் பெரியோர்களையும் மற்ற சமுதாய பெருமக்களையும் அம்மாளுக்கு தங்கம்மாளுக்கு கொடைவிழா வச்சாச்சு. எல்லா மக்களும் வரணும்னு சொல்லி குடிமக்களை அழைக்கும் நாளே குடியழைப்பு திருநாள். குடியழைப்பு திருநாள். நீ அந்த குடியிலே இருக்காரு பாவங்களுக்கும் அந்த குடியில அழைக்காம நம்மள உலக நூலிலே உலக நீதி பள்ளியிலே என்ன சொல்லுது தெரியுமா? உச்சம் என்னும் பாராட்டி திரிய வேண்டாம், உலகனங்கு செய்வாரோடு இணங்க வேண்டாம், கொற்றவனோடு எதிர்மாறி பேச வேண்டாம், கோயில் இல்லாத ஊருல குடியிருக்க வேண்டாமா? கோயில் இல்லாத ஊருல குடியிருந்தோம்னா எதுக்கு சமானம் தெரியுமா? இருக்கிற ஆத்தங்கர வரத்துல அந்த சுடுகாட்டுக்கு சமானம். அந்த கோயில் வாழ குடி வாழ குடிமக்களுடைய வாழ்வு வாழணும் என்றுதான் இந்த அம்மாளுடைய தங்கமாளுக்கு இன்னைக்கு ஆரம்ப நாள் துவக்க நாள் குடியழைப்பு திருநாள். இந்த குடியழைப்புல ஐயனுக்கு ஐயன் மெய்யனுக்கு மெய்யன் அரிக்கும் சிவனுக்கு நடுவுதித்த மேகலிங்க சாசா மேகலிங்க ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வத்துக்குமே அருள் கிடைக்கும். அருள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். சாசா பிறக்கிறதுக்கு முன்னால சாமி ஆட முடியாது, ஆடக்கூடாது. ஐயன் பிறக்கிறதுக்கு முன்னால யாரும் ஆதாளி போட முடியாது, ஏன்னா அனைக்கும் சிவனுக்கும் நடுவுதித்தவர் எங்க மேகலிங்க சாசா. இந்த சமுதாய பெருமக்கள் எல்லாம் என்ன அன்போடும் பண்போடும் நான் தெங்காசி 22 மாலை எசிக்கும் கோயில என்ன பார்த்ததாக நிறைய பேர் சொன்னாவோ சொல்லியிருக்காவோ. நான் நிறைய இடத்துல நம்ம சமுதாய பெருமக்களுடைய கோயிலுக்கு ஒரு ஆண்டுல 10-20 கோயில் கூடயாவது அடிப்பேன். அதுல இந்த மீனாட்சி வரத்துக்கு நான் அன்போடு வந்திருக்கேன். சாமி சபையோர்களே பெரியோர்களே, சபையோர்களே பெரியோர்களே, சபை நிறையும் தாயுமாறு வந்திருக்கும் ஐயாமாறு வரவிருக்கும் பெரியோர்களே, குப்பம் மகம் பெருமாள் அம்மாளுட வாசலில ஐயங்காத பாட போறோம் சத்தியுட வாசலில. நாங்க சாசங்காத பாட போறோம் பிறக்கணும் அல்லவா? பெற்ற ஐயனுடைய வரலாறு காவியத்தை பாடணும் அல்லவா? பாதிமதி மால்மழுகும் பாதிமதி மால்மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்து ஆதி ஜீவன் மோகமது கலிதமாக சோதிமதி
மட்டும்தான். ஆமா ஆமையோ அவர் பிறக்கும் போதே பூணூல் ஓட்டு பிறக்க புனரோடு பிறந்திருக்காரு. 5 மைந்தர்கள் தோழினில் பூணூல் இளங்க அங்கே மேதினில் ஐயனுக்கு ஐயனாகவும் ஆமா சுவாமி ஹரிகர புத்திர தர்மசாசா மேகலிங்க சாசாவாகவும் ஆகமோ வந்து பிறந்த விவரங்களை ஆமா இந்த வில்லிசையில் விவரமாக சொல்வோமே. என்னவா ஜம்புவி சூடும் உலகமெல்லாம் அங்கே வரிசையுடனே அண்ணான் வல்ல அண்ணன் ஜம்புவி சூடும் உலகமெல்லாம் அங்கே திறமையுடனே அண்ணான் வல்ல அரக்கையாரில் ஒரு நல்ல கடமை வாங்கி அங்கே அஜயாத ஒரு மணியும் கட்டி எல்லை இல்லாத பாதாளத்தை எல்லை இல்லாத பாதாளத்தை அங்கே அரசு செய்து வர வல்லரக தகதா தகதோ அங்கே அரசு செய்து வர ஐயா அரசு செய்ய அரக்கனுக்கு மந்திரியம் பிரதானி மட்டும் உள்ள சைனியம் அவருக்கு தண்டர்களாம் தலையாரி அந்த வல்லரக்க ராஜனுக்கு பாதிரையும் அங்கனம் எதிலால் ஒரு மண்டகம் சோழிரையும் அங்கனம் சோழிரையா அவனுக்கு சுத்த கெட்டு மாளிகை அவனுக்கு சுத்த கெட்டு மாளிகையா பந்தடி மேடைகளா அவனுக்கு பல்லாக்கு சாவடியா ஏ வல்லரக்க ராசனுக்கு அந்த பாதாள உலகத்தில ஏ கோபுரமும் முன்னால என்ன கொடிமரமும் தங்கத்தால அவனுக்கு ஆனகட்ட சாவடியா அந்த அசுரமன்ன அரக்கனுக்கு அவனுக்கு அசந்திருக்கும் மண்டகம்மா என்ன குதிரை கட்ட சாவடியா குதிரை கட்ட சாவடியா அவனுக்கு குழுவிருக்க மண்டகம்மா ஆதி ஒரு காலத்திலே வெண்டுமுகாரிஷியானவர் ஆமா முத்தொழிலை அடைவதற்காக ஆக 12 ஆண்டு காலம் தவம் இருக்க இருக்க இந்த வண்டமகாரிஜியினுடைய தவத்தை குலைக்க அரியும் ஜிவனும் பிரம்மாவும் சேர்ந்து ஜந்தி அவருடைய அருளால் ஒரு குழந்தையை பிறவி செய்து வண்டமகாரிஜியினுடைய தவத்திற்கு அடியில் போட நாம் போட அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்ட வண்டமகாரிஜி ரிஷி மூவாசியை விரத்து தவம் இருந்தார் இருந்தார் குழந்தை ஆசையை கண்டார் ஆமா குழந்தையை கண்ட உடனே தவத்தை மறந்துட்டார் ஆகாய மார்க்கமாக ஆமா அரியும் ஜிவனுமாக எக்கால சிரிப்பு சிரிக்க ஆமா இந்த பாலகனை கையில் எடுத்த வண்டமகாரிஜியானவர் அம்மையா ஏ கிராதகா ஏ பாதகா நீ யாரால் பிறவி செய்யப்பட்டாயோ அவருக்கு நேர் விரோதியாக போக கடவுது கடவுள் என்று இந்த பாதாள உலகத்தில் எரிந்த குழந்தை
குழந்தை ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கன்னி பெண்ணாலும் பிள்ளை இல்லாமல் தவம் இருந்தார்கள். இருந்தார்கள். பிள்ளை இல்லாத இருவருக்கு அம்மா வல்லமை சுரூபமாக இந்த பிள்ளை கிடைத்ததனால் வல்லவன் என்றும் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலே அவதாரம் செய்தனால் அவனுக்கு பேரு வல்லரக்க. வல்லரக்கன் வல்லரக்க ராஜன் என்று பெயர் கொடுத்து அந்த வல்லரக்கனை நாடு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வந்தார் ரிஷிமுகவர்ணன். வளர்த்து வந்த பாலனுக்கு 16 வயது. 16 வயதிலே பால விவரம் அறிந்த உடனே செல்லத்திர மகனான வல்லரக்க ராஜனுக்கு 21 வயதிலே பவளக்கண்ணி என்னும் பெண்ணை பாணிக்கிரகம் செய்து வைத்தார். 23வது வயதிலே வல்லரக்கன் ராஜனிடத்திலே இந்த நாட்டு பொறுப்பை சிம்மாசன பொறுப்பையும் கையில கொடுத்து ஏ மகனே வல்லரக்கா, இந்த பாதாள உலகத்தை நீதியோடும் நேர்மையோடும் தர்மம் தவறாமல் நான் எப்படி இந்த பாதாளத்தை ஆண்டனே அதே மாதிரி நீ ஆண்டு வரணும் இந்த தகப்பனார் கொடுத்த சொல் புத்திக்கு கேட்டு இந்த பாதாள உலகத்தை ஆண்டு வாரான் வல்லரக்க ராஜன். இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடம் புலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு வராட்டிய அன்பு உள்ளங்கள் என் தாயான அங்காரி ஓங்காரி 1008 சொருவக்காரியான என் தாயான தங்கம்மன் அத்தோடு பிரம்மசக்தி பேச்சியம்மன் ஐயனுக்கு ஐயனான என் மேகலிங்க சாசா எங்க வண்ணாரம் ஆட குடும்பத்தார் வண்ணாரமாட குடும்பத்தினர் சார்பாக அன்பெற்றிமான் கணபதி பணிக்கர் கணநாதனுடைய நாமத்தை பெற்ற கணபதி பணிக்கருடைய மகன்கள் கே மாரி அவர்களும் கே தங்கவேல் அவர்களும் கே ஐயாத்துறை அவர்களும் மற்றும் அவர்களுடைய பேரன்மார்கள் எல்லாம் சேர்ந்து பாடம் முழமைக்கு லட்சாதி லட்சம் நோட்டு 100 லட்சம் முதலாக அள்ளிப்பணத்தை கொண்டாந்து கொடுத்திருக்கிறார். கணபதி பணிக்கருடைய மகன்கள் கே மாரி, கே தங்கவேல், கே ஐயாத்துறை மற்றும் பேரன்மார்களும் சேர்ந்து எங்க வண்ணாரமாட குடும்பத்தினர் சார்பாக அள்ளிப்பணம் கொண்டு வந்து தங்கம்மாள் வாசலிலே அன்பு பாராட்டி உள்ளார் அல்லவா. ஆதரித்த அண்ணார் குலவளை ஜனங்களும் பெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துனர் சீதனத்தோடு வாழ வேணும் ஜாமி வளர வண்ணாரம் மடனோட குடும்பம் தங்க அம்மாருளாலை தலை தோங்கி வளரும் தேச்சியம்மா கிருபையாலே பெருமையுடன் வாழும் ஐயா எங்க சுடலையோட அருளாலே சொக்கர் கையிலை போல வாழும் ஐயா அந்த வண்ணாரமாட குடும்பத்தார்கள் கையப்பட்டி எங்க பெருகும் ஐயா பாலாக பொங்கும் ஐயா என் முள்ளே மொறியாமே என்ன முடிச்ச பூவாடாமல் ஐயா வண்ணாரமாட குடும்பத்தார்கள் ஐயா மூங்கில் போல அன்னை சுத்தம் முசியாமல் வாழும் ஐயா அந்த வல்லரக்க ராசம் மன்ன ஏ செங்கோலை கைபிடித்து அவன் சிம்மாசேனை யாருவானா என்ன ஆறில் ஒரு கடமை என்று அரக்க ஆகாத சட்டம் போட்டா வல்லரக்க ஆகாத அவன் பொல்லாத சட்டம் போட்டு இந்த பாதாளத்தை ஆண்டு வாரா ஆகாத சட்டம் போட்டு அரசு செய்த வல்லரக்க சிம்மாசன பொறுப்பு கிடைச்ச உடனே அவனுக்கு பதவி கிடைச்சிடுதில்ல. எப்படி இருப்பான் அதானே சும்மா இருந்த அட்டையை தூக்கி கட்டுல விட்டா சும்மா இருக்குமா? எப்படி இருப்பான்? இருக்க மாட்டாமலா. இந்த வல்லரக்கனுக்கு ராசாங்க பொறுப்பு ராஜன் பட்டம் 56 தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தியா இருக்கான். இருக்காமல்லவா. அப்ப அவன் கையில ராசாங்க பொறுப்பு வந்ததில்ல.
வந்தது. உலக மக்களுக்கெல்லாம் ஆகாத சட்டத்தை போடுதான். போட்டான் ஐயா. வல்லரக்கம் போட்ட சட்டை என்ன தெரியுமா? என்ன போட்டான்? ஆறில் ஒரு கடமை. ஆடியில் ஒரு கடமை. ஆறில் ஒரு கடமை என்றால் 6 கோட்டை தவசு தானியங்கள் இந்த பூமியில விளைஞ்சா விளைஞ்சால் விளையிறதுல தானியத்துல 9 வகை தானியம் இருக்கு. இருக்குல்ல ஐயா. இந்த பூமியில விளையக்கூடிய தவசு தானியத்துல தானியத்தில் 6 கோட்டை விளைஞ்சா 5 கோட்டை வல்லரக்கனுக்கு, அரக்கனுக்கும் 1 கோட்டை உழுதவனுக்குன்னு சட்டம் போடுதான். பாடுபோடு சம்சாரிக்குன்னு சட்டம் போட்டாமியோ. பத்தியலா, உழுதவனுக்கு 1 கோட்டை, இவன் உட்கார்ந்து திங்கவனுக்கு 5 கோட்டை. அதானே நீதிய மறக்கான், தர்மத்தை மறந்தான், அப்பா சொன்ன ஆணைய மறந்தான், தான் தான் கடவுள்னு வல்லரக்கன் தான் மனசுல நினைக்க ஆரம்பிச்சாமியோ. நம்மள மிஞ்சின வந்த உலகத்துல யாரும் கிடையாதுன்னு மட்டுமா நினைக்கான். ஏ பொல்லாத வல்லரக்க கோயிலுக்கு போக மாட்டான், குலதெய்வத்தை வணங்க மாட்டான், அசுரமன்ன வல்லரக்க சிவனார வணங்க மாட்டான், திருநீர் பூச மாட்டான், உடையவன நினைக்க மாட்டான், உத்திராட்சம் போட மாட்டான், பகவான வணங்க மாட்டான், பஞ்சாட்சரம் பூச மாட்டான், கடவுளையும் வணங்க மாட்டான். அரக்கன் காவி வேட்டி கட்ட மாட்டான், ஏ வணங்க மாட்டான். அந்த பொல்லாத வல்லரக்க கோயிலெல்லாம் அடைக்க சொன்னா, ஏ கொலகளவு பண்ண சொன்னா, யாஜிரமன்ன வல்லரக்க அவன் ஆலயத்தை அடைக்க சொன்னா. பாத்தியாரா, ராஜாங்க பொறுப்பு கிடைச்ச உடனே ஏ வல்லரக்க நெத்தியில தின்னாரே பூச மாட்டான். சிவபெருமா எங்க இருப்பாருன்னு கேட்டான். கடவுள் நாமத்தை சொன்னதும் கிடையாது, இடுப்புல காவி வேட்டி கெட்டினதும் கிடையாது, ஆண்டவனுடைய அஞ்சலத்து மந்திரத்தை சொன்னதும் கிடையாது, பகவான வணங்க மாட்டான், நெத்தியில பஞ்சாட்சரம் பூச மாட்டான், உடையவன் சிவனை நினைத்ததும் இல்ல, உத்தராட்ச மாலை போட்டதும் கிடையாது. ஏ இருக்க கோயில பூரா இழுத்து பூட்ட சொல்லிட்டான். அடைக்க சொல்லிட்டாமியோ. கோயிலையா அடைக்க சொல்லுதான். அவனுக்கு தெய்வம்னாலே ஆகாது, பிடிக்காது அவனுக்கு. அன்னைக்கு வல்லரக்கம் கோயில பூரா இழுத்து பூட்டுனா. அதானே 2 வருஷமா கொரோனா அடைச்சது. அதானே அன்னைக்கு வல்லரக்கம் கோயில் அடைச்சது நம்ம பார்க்கல. நான் பார்க்கல. இடையில ஒரு கொடிய நோய் கொரோனா வந்தது பத்தியலா. ஆமா, அந்த கொரோனாவில எத்தனை கோயில் அடைச்சாங்க தெரியுமா? அடைச்சிட்டாங்கல்ல. அதுவும் இல்லாம இந்த வெள்ளுக்காரங்க மேலக்காரங்க பட்ட பாடம். அப்ப கொடுத்தக்காரலாம் வட்டி வாங்கிட்டு இன்னும் கட்ட மாட்டாம இருக்காரு. அந்த லோனை வாங்கின லோனை அடைக்க முடியல. அப்படித்தான் இந்த வல்லரக்கம் கொடுங்கோல் ஆட்சி போட்டுக்கிட்டு இருக்கான், பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணக்கூடிய அட்டுழியம், அகம்பாதம், இன்னலு, இடைஞ்சலு, இவன் பண்ணக்கூடிய தர்மத்தை மறந்த அதர்ம ஆட்சி நடத்தலாம்ல. இவன் பண்ணக்கூடிய ஆட்சிகளை பூரா கைலாசத்திலிருந்து சிவபெருமான் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏடா ஏ வல்லரக்கா, நீ என் கோயில அடைக்க சொன்னது மட்டும் இல்லாம என்ன வணங்க கூடாதுன்னு சட்டம் போட்டியடா. போட்டிருக்கிய பாவி. உனக்கு காலம் வரும், நேரம் வரும், காத்ததெல்லாம் வித்தியாகுண்டோ. கடவுள் யாருன்னு உனக்கு காட்டுதம் பாருடு அப்படின்னா ஆண்டவன் இந்த வல்லரக்கனுக்கு தக்க ஒரு தண்டனையை கொடுக்கணும் என்று யார கூப்பிடுறாரு தெரியுமா? அழைக்காரு. மலைக்கு அதிபதி வருண பகவான கூப்பிடுறாரு. வருண பகவான் அழைக்காரு. போ ஏ வருண பகவான, ஏ வருண பகவான் வா. வாப்பா. இவன் என்ன நினைக்காம மக்களுக்கு புறம் கொடுங்கோல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கான். இவன் நாட்டுல நாளுக்கு நாள செழிப்பு இருக்க போய்தான் என்ன சிவனையே மறந்துட்டான். மறந்து இருக்கான். இவன் நாடு நகரத்திலே செழிப்பு இருக்க கூடாது. ஆமா, ஒரே பஞ்சமாகி பாரு. கஷ்டம் வந்தா தானே கடவுளை நினைப்பான். மனசுல எந்த வித கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருந்த தெய்வத்தை நினைப்பானா? நினைக்க மாட்டாமல. உடல்ல ஒரு தீராத நோய் இருந்த ஏ தங்கம்மா, என் நோயை தீர்த்து வை அப்படின்னு தெய்வத்தை நாடி வாரம் இல்ல. அத போல இந்த வல்லரக்கன்னு நம்ம
நம்மள தேடி வரணும் வரணும். இவன் நாட்டுல 12 வருஷம் பஞ்சமாக்கிறான். பஞ்சமாக்கிற வேண்டியதான் அப்படின்னா ஆண்டவன் வருண பகவானை கூப்பிட்டு ஏ மகனை வருண பகவானே, அந்த வல்லரக்க நாட்டுல காலமழை பொழியாம பஞ்சமாக்கிரு. ஆமா ஆண்டவன் சொன்ன போது அந்த வத்த காதில் கேட்டு ஆரம்பமாக வருண தேவன் அந்த பாதாள உலகத்தில காடுகார விளையாம அங்க கடிய பஞ்சம் வந்திடுத. அந்த பாதாள மக்கள் எல்லாம் அங்க சேர்த்த பணமும் போச்சு, சிறகுதாளி 2ம் போச்சு, அவங்க பொழுது வந்த நிலமும் போச்சு, ஒண்டி இருந்த வீடும் போச்சு. அந்த பாதாள மக்களுக்கு ஏன் தங்க நிழலும் இல்ல, ஏன் தாமரிக்க இடமும் இல்ல, அங்க ஒண்ட நிழலும் இல்லை, ஒண்ட நிழலும் இல்லை, அங்க ஒதுங்கதற்கு வீடும் இல்ல. என்ன அரைக்கீர பிடுங்கி ஒண்ணு அறவயர வளர்த்த பஞ்சம், கொடுப்பக்கீர பிடுங்கி ஒண்ணு கும்பிய வளர்த்த பஞ்சம், முருங்கக்கீரை பிடுங்கி ஒண்ணு, முருங்கக்கீரை பிடுங்கி ஒண்ணு, அவர்கள் முழுவயர வளர்த்த பஞ்சம். முழுவயர ஆண்டவன் சொன்ன கட்டளையா வருண பகவான் 12 வருஷம் வல்லரக்க நாட்டுல மழையே இல்லாம ஆகிட்டாரு. பஞ்சமாக்கிட்டாரு. ஒரு பனி கூட பொழியல. இல்லங்க நாட்டுல 12 வருஷம் பஞ்சம் வந்தா மக்கள் என்னைவாங்க? தைப்பாங்களே தங்க விளையிற பூமியை தவிட்டு கலந்துட்டாங்க, பொண்ணு விளையிற பூமியை புரசைக்கு ஒப்படைச்சிட்டாங்க, ஆட்டை வித்து மாட்டை வித்து அடுக்கு மெத்த வீட்டையும் வித்துட்டாங்க. பஞ்சம் வந்தா நிச்சய முடியும். கெட்டின புருஷனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்காங்க. பிழப்பு வழி இல்ல. ஆமா. அது மட்டுமா அரைக்கீரையை பிடிங்கி அரை வயரை வளர்க்காங்க, கொடுப்பக்கீரையை பிடிங்கி கும்பிய வளர்க்காங்க. ஆமா. பஞ்சமன பஞ்சம் பார பஞ்சம் இல்ல, வித்த உள்ளே கூட வித்து சாப்பிடுதாங்க ஐயா. அந்த பஞ்சத்துல பாதாள மக்கள் வாழ முடியல. 12 வருஷம் பஞ்சத்துல இந்த வல்லரக்க ராசனுக்கு ஆண்டாண்டு காலமா வரிப்பணம் கொடுப்பது வழக்கம். என்னைக்கு நாட்டுல பஞ்சம் வந்ததோ அன்னையில இருந்து வல்லரக்கனுக்கு ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. சல்லி பைசா நயா பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்கல? கையில பணம் இருந்தா உங்களுக்கு கொடுப்பா வரிப்பணத்தை. கையில பணம் இல்லைன்னா வல்லரக்கனுக்கு எப்படி வரிப்பணம் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுங்க. அப்பேற்பட்ட அரக்கனுக்கு 12 வருஷம் பஞ்சம் வந்தது தெரியுமா? தெரியாதுதான். அவனுக்கு தெரியவே செய்யாது. ஆமா. அவன் சல்லாடு மாளிகையில உல்லாசமா இருக்கான். இருக்கானே அரக்கன். நாட்டு நடப்பு வல்லரக்கனுக்கு தெரியாது. தெரியாது ஐயா. ஒரு நாள் தினத்திலே வல்லரக்கன் கருவளைய திறந்து பார்க்க கஜானா பணம் காலியா போயிடுது. காலியா போச்சே. ஒழுக்கரைய திறந்து பார்த்தா ஒரு பைசா கூட மிஞ்சல. இருந்து சாப்பிட்ட பிறகு என்ன ஆகும்? இருந்து சாப்பிட்டா என்ன ஆகுங்க? இறந்து சாப்பிட்டா இலங்கையே அழியுமே. அழியும் சொல்லுக்காமல்ல எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆமா. அப்ப மதி சொல்லும் மந்திரியை கூப்பிட்டு மந்திரி தலையாரி சேனா சைனியங்களா 56 தேசத்திலே வல்லரக்கன் சொன்னமன்னு. ஆமா. நீங்க வரிப்பணத்தை பிரிச்சு வாங்கோ. எங்க வல்லரக்கன் சொன்ன அந்த மந்திரியும் தலையாரி என்ன மட்டும் உள்ள சைனிய என்ன 56 தேசத்துக்கும் அவரி பணம் பிரிக்க வாரா. ராசமன்னன் இடம் அறியல, அவர்கள் இரு சாப்பணம் பிரிக்க வாரா, அது கப்ப பணம் பிரிக்க வாரா. அந்த
வரிப்பணம் பிரிக்க வந்திருக்கிய அம்மா நாடு நகரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாத்தியா? வரும்போது பாத்தியாடா வயக்காடு இருக்க நிலைமையில அதானே வயக்காடு விளங்காடு காடுகளை விளையாம நாங்களே கடிய பஞ்சத்துல இருக்கோம். இருக்கமே நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா நான் என்கிட்ட வரி கேட்டு வந்தா? எந்த உடலை வச்சுட்டு வர நீ உன் தடியும் தூக்கி நீ வரலாமா? வரி பணத்தை காட்டு. 12 வருஷம் பஞ்சத்துல நாங்க தவிக்கமே. எங்களுக்கு பெரிய வந்த வல்லரக்கன் தானே. ஒரு அன்னப்பாலுக்கு விதி உண்டா எங்களுக்கு? கிடையாதுடா. பஞ்சம் வந்த நாளையில எங்களுக்கு ஒரு பஞ்சப்படி கொடுத்து பார்த்தானா? இல்லல்ல. இவனுக்கு நாங்க ஏன் வரிப்பணம் கொடுக்கணுமோ? கொடுக்கணுமுங்க. வல்லரக்கனுக்கு வரிப்பணம் தரமாட்டோம். மாட்டோம் போ. அப்ப கேட்க மந்திரி என்ன கேட்கிறார்? 56 தேசத்து அரசர்களா என்ன வல்லரக்கனுக்கு வரிப்பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுதியல. சொன்னியல. வல்லரக்கனுடைய அப்பாவுக்கு நீங்க வரிப்பணம் எப்படி கொடுத்தீங்க? அப்பா பத்தி பேசாதப்பா நீ. வல்லரக்கனுடைய அப்பா நீதிமான். அவருடைய ஆட்சியில மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு. யார்? வல்லரக்க அப்பங்காலத்துல. அப்பா காலத்துல மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பெஞ்சது? யாருக்கெல்லாம் பெஞ்சிருக்கணும்? வேதம் ஓதிய வேதியர் ஐயருக்கு ஒரு மழை. மழை. மாதம் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை. மழை. நீதி மன்னன் நெறியனாருக்கு ஒரு மழை. வேதம் ஓதிய வேதியர் ஐயருக்கு மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை பேயினா பேயுமா? பேயுமில்லையா. அதே போல நீதியோட ஆண்ட மன்னர்களுக்கு மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை உண்டு. கெட்டன புருஷனை தெய்வமா நினைக்கக்கூடிய தாய் குலத்துக்கு மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை உண்டு. கண்டிப்பா பேயுமில்லா. கண்டிப்பா பேயிருக்கு. கல்லானாலும் கலானாலும் புல்லானாலும் புருஷன். அதானே. என் அத்தானுக்கும் காணுமா? என் மச்சானுக்கும் காணுமா? மாமா காணுமா? குழந்தனுக்கும் காணுமா? அப்படின்னு புருஷனை தெய்வமா நினைக்கக்கூடிய மாதருக்கு மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை உண்டு. இந்த வல்லரக்கனுடைய அப்பா காலத்துல இருந்த மழை வல்லரக்கனுடைய ஆட்சியில இல்ல. அதனால இப்பேற்பட்ட வல்லரக்கனுக்கு நாங்க கமிஷ பணம் கொடுக்க மாட்டோம், வரி பணம் கொடுக்க மாட்டோம், வட்டி கொடுக்க மாட்டோம், இருசா கொடுக்க மாட்டோம், பகுதி பணத்தையும் கொடுக்க மாட்டோம், காணிக்க பணம் கொடுக்க மாட்டோம். 56 அரசர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்றார்கள். கப்ப பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், அரக்கனுக்கு கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கைய கேட்டி அரக்கனைத்தான் வணங்கவே மாட்டோம், கைய கேட்டி அரக்கனைத்தான் வணங்கவே மாட்டோம், ஆமா கொடுக்கவே மாட்டோம், அரக்கனுக்கு கைய கேட்டி நாங்க இப்போ வணங்கவே மாட்டோம். என்ன பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், அரக்கனுக்கு கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், அந்த படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், அவனோட படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், நாங்க படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க இருசா பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், அரக்கனுக்கு கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், நாங்க யுத்த சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், அரக்கனோட யுத்த சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், ஆமா கொடுக்கவே மாட்டோம், யுத்த சண்டை செய்வதற்கு எப்பா மந்திரிய தலையாரியா நாங்க இன்னும் 8 நாளுக்குள்ள அரக்கனை எதிர்த்து சண்டை செய்ய போறோம், நாங்க சைனியத்தை திரட்ட போறோம், சண்டை கோடி நாட்ட போறோம், நாங்க படைகளை திரட்ட போறோம், அவனை படையெடுத்து சண்டை செய்வோம். வல்லரக்க மந்திரிகள மந்திரியும் உங்க வல்லரக்கனுக்கு 8 நாள் தான் கெடு. நாங்க கெடு போட்டிருக்கோம். என்ன சொல்லுது தெரியுமா? 8 நாளுக்குள்ள உங்க வல்லரக்கன் செஞ்ச தப்புக்கு 56 ராஜா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாம்னா கேட்டாம்னு வைங்க அவன் உடல்ல உயிர் தங்கும். தங்கும் தங்கும். அதையும் மீறி எங்கிட்ட வரிப்பணம் கேட்டு வந்த திரும்பி வந்தியே 8 நாளுக்குள்ள வல்லரக்கனை எதிர்த்து சண்டை செய்ய நாங்க தயாராயிருவோம். ஆமா தயாரா நிக்கும். ஆமா படைகளை திரட்டுவோம், படையெடுத்து சண்டை செய்வோம், செய்வோம். சைனியத்தை திரட்டுவோம்,
சண்டை கொடி நட்டுவோம். நட்டுவோம். நாங்க 56 தேசத்து ராசா. அதானே உங்க அரக்கம் ஒத்த ஒருதன். ஒருதன் தான் இருக்கான். நாங்க 56 ராசாக்கள் வந்தோம்னு வச்சுக்கோய. அதானே ஏ மந்திரி, ஓ வல்லரக்கன என்ன தலவாழை இலையில வச்சு அப்பளமா நொறுக்கிடுவோம். நொறுக்கி வச்சிருவோம் பிறகு. அதானே எங்க கிட்ட மிஞ்ச முடியாது. முடியாது. போய் உங்க வல்லரக்கன் சொல்லி 8 நாள் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. போ சொல்லு பாப்பா. அப்படின்னா 56 தேசத்து ராஜாக்கெல்லாம் மந்திரி அனுப்பி வைக்க. ஓட்டம் பெருநடைமா வல்லரக்கன் கோட்டைக்கு வந்தாங்க. வாசல்ல பெரிய ஆராய்ச்சி மணி. பெரிய ஆராய்ச்சி மணி. அந்த மணியை பிடிச்சு அடிக்கவும் வல்லரக்கன் நல்லா அசந்து உறங்குதான். ஆமா உறங்குதான் ஐயா. மத்தியான வேலையில நல்லா படுத்து உறங்குதான். நல்லா சாப்பிட்டு உறங்குதான். அப்பேற்பட்ட அரக்கம் மணியோஜ சத்தத்தை கேட்ட உடனே பதறி எந்திச்சு அவன் பாலால முருங்கலிவி பன்னீரால கொப்பளி மாவு கொண்டு முருங்கலிவி மஞ்சளால கொப்பளி அறுவலம் குச்சி கொண்டு அவன் கடவாய சத்தம் செய்தான். என்னப்பா இன்னைக்கு வீசனங்கை வெறுங்கையுமா வந்திருக்க? வந்து நிக்க என்னப்பா நடந்தது? ஏ வல்லரக்கா, என்ன உன் பேச்ச கேட்டு நாங்க 56 தேசத்திலையும் போய் வரிப்பணம் கேட்டோம். அவங்க வரிப்பணம் தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. ஒண்ணு கையெடுத்து வணங்க மாட்டோம்னு அதையும் சொல்லிட்டாங்க. பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், என் பாவி அரக்கனை வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் 8 நாளுக்குள்ள உன்னை எதிர்த்து சண்டைக்கு வர போறாங்க. என்னது என்ன எதிர்த்து சண்டைக்கு வர போறாங்களா? அம்மா என்ன எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தமா? அதானே ஏன்பா வரிப்பணம் கொடுக்கல? என்ன விவரம் நடந்தது? விவரம் என்ன? ஏ வல்லரக்கா, நீ ஆட்சிக்கு வந்த நாளையிலிருந்து நாட்டுல நல்ல மழை பொழியல, நாடு செழிக்கல. செழிக்கல போ. அதானே எல்லாம் போச்சு. என்னைக்கு நீ கரிமுடிவான் சிம்மாசனத்துல இருந்தியோ உன்னை பிடிச்ச யாதவ நாட்டின் சனி எங்களையும் பிடிச்ச ஆட்டுதான். அதனால உன்னுடைய ஆட்சி நீதி இல்லையா? உங்க வல்லரக்கனுக்கு வரிப்பணம் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால 8 நாளுக்குள்ள சண்டைக்கு வர போறோம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிருக்காங்க போ. அந்த அரக்கனுக்கு இனிமேல் கப்ப பணம் தரமாட்டேன், 8 நாளுக்குள்ள சண்டைக்கு வர போறோம்னு சொல்லிட்டாங்க. ஐயா இப்படியே சொல்லிட்டாங்களப்பா. அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா நம்மகிட்ட எல்லா படையும் தயாரா இருக்கா? எங்க இருக்கு? ஏ நம்ம ஆனப்படை என்னாச்சு? திருவாங்கூர் வாராங்க கல்யாணம் சொன்னாங்க. சரி அதான பார்த்தேன். குதிரை படை என்னப்பா ஆச்சு? குதிரை படை ஊட்டில அங்க போய் சாப்பிட்டோம். அப்ப நம்மகிட்ட எந்த படையும் இல்லையோ? கிடையாது. யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு நம்ம யுத்த படை இல்ல. ஆமா. சண்டையில ஜெயிக்க நம்மகிட்ட சைனியம் காணாது. படையில ஜெயிக்க படைபலம் நம்மகிட்ட இல்ல. அப்ப 56 தேசத்து ராஜாக்கள் வந்து நம்ம எப்படி ஜெயிக்க? அதுக்கு வழியை சொல்லு போ. ஏ வல்லரக்கா, என்ன ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன என்ன என்ன? நீ இவ்வளவு காலம் தெய்வத்தை கும்பிட்டியாடா? இல்லல்ல. சிவபெருமா எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. கோயிலுக்கு போயிருக்கியா? குலதெய்வமாவது உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. அட பாவி, அதானே கோயில் தெரியாம குலதெய்வம் தெரியாமல நீ இருந்த. இருந்திருக்க. நீ தெய்வத்தை வணங்காம இருக்க போய்த்தாண்டா உன் நாடு இந்த சீரழிவுக்கு வந்துடுது. இந்த கைத்துல கொண்டாந்து விட்டுருக்கூடு. அதானே அதனால அரக்கம் என்ன? ஆண்டவேனே நினைக்கணும், திருநீர் பூசணும், பகவானே நினைக்கணுமே, பஞ்சாட்சரம் பூசணும், அந்த கடவுளோட ராமன் சொல்லி அரக்கா காவி வேட்டி கட்டணும், உடைய வேறாமன் சொல்லி உத்திர
நீ கடவுளை நினைச்சாதான் உன் கஷ்டம் தீரும். தீரும் தீருமப்பா. அதனால உன் அரசம் பட்டத்தை கலையணும், நீ ஆண்டியா சொருவெடுக்கணும். எடுக்கணும்பா. பட்டத்தார் வேட்டிய கலைஞ நீ பண்டாரமா நிக்கணுண்டா வல்லரக்கா. ஐயோ நீ ஆண்டவன் பேர சொல்லி உன் தலைய மொட்டை ஓடு போடுமில்ல. காதல செம்பு வாளி போடு, உத்ராட்ச மாலைய போடு. நீ காவி வேட்டி கட்டி கட்டி கடவுளை தேடி தவம் இருக்கணும். கடவுளை பார்க்கணும்னா மூவாசைய வெறுக்கணும்பா. மூவாசனை என்ன ஆசை? என்ன ஆசைதான்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதைத்தானே வெறுக்க முடியாது. மூணு ஆசையை நீ வெறுத்தாத்தான் சிவபெருமான போய் பார்க்க முடியும். பார்க்க முடியுண்டோ? ஆண்டவனை நினைக்கணுமா மூ ஆசையை வெறுத்தா ஐம்புலனை அடக்கி சிவாய நமக என்றால் உனக்கு எக்காலமும் அபாயம் வராது. அதனால நீ ஆண்டவனை நினைச்சு போய் தவமரு இருப்பா. ஆண்டவனை தவமருக்க பாதி பார்க்கணும்னா ஆனால் இந்த ஊரை விட்டு நீ கிளம்பிடு. முதல்ல கிளம்பு. நாட்டை விட்டு கிளம்பு. நாடு விட்டு நகர விட்டு நீ நந்தவனத்துக்கு கிளம்பிடு. கிளம்பிடுவோம். ஆட்டமா நான் சிவருமான பார்த்து எப்படியாவது கஷ்டத்தை தீர்த்துருதேன். அஜுரமன்னனாகிய வல்லரக்க தலையமோட்ட போடுவானா செம்புவாரி போடுவானா உத்திராட்ச மாலை போட்டு காவி வேட்டி யோக வேட்டி மாலையாக கட்டுவானா சிவனாருட ராமன் சொல்லி அவன் தவப்பொருளை சேகரித்து அவன் தவம் இருக்க கிளம்புதானே. அவன் தவம் இருக்க கிளம்பும் போது அடக்க ஆகாத சமணம் எல்லாம் அந்த அரக்கனுக்கு வருவதையா. அடக்க பொல்லாத சமணம் எல்லாம் சொல்லாம வருவதையா. அடக்கு கேடு வரும் பின்னால எட்ட மறிகள் வரும் முன்னால யானை வரும் பின்னால மணி ஓசை வரும் முன்னால என்ன அத போல அரக்கனுக்கு ஆகாத சமணம் எல்லாம் அந்த அரக்க முன்ன வருவதையா. அரக்கனுக்கு வல்லரக்கன் சிவபெருமானை தேடி தவம் இருக்க கிளம்புதான். அவன் தவம் இருக்க கிளம்புத நேரம் நல்ல நேரம் பார்த்தானா? நல்ல நேரம் பார்த்து அவன் தவம் இருக்க போவலாம். அவன் தவம் இருக்க போற நேரம் என்ன நேரம் தெரியுமா? சரியான அட்டமி நவமியில கிளம்புதான். அட்டமி நவமி மட்டும் இல்ல, அவனுக்கு ரெண்டு எழுத்துக்கார வந்து முன்னால வந்து பிடிக்கான். ரெண்டு எழுத்துக்கார யாரு? ஆறே முக்காலம் அரைங்காலம் எத்தனை? 10 ஆறே முக்கால் அரைங்காலம் 10. ஆமா. நீ சொல்லு, படிப்புல கூட்டத்தில் படித்தானே அப்படி சொல்லுனே. பண்றது கேட்டம் பாரு. எங்க படிச்சியா? ஆறே முக்கால் அரைங்காலம் 9 காலம் உடுக்காரு சொல்லுங்க. ஆறே முக்கால் அரைங்காலம் 6 முக்கால் அரைங்காலம் எத்தனை தெரியுமா? 7:30. 7:30 பிடிச்சான். ஆமா. அரக்கன் தவம் இருக்க போகும்போது 7:30 பிடிச்சிடுவான்ல. 7:30 நாட்டம் சனிய அவனை இருந்த இடத்த கிளப்புதான். அழைப்பிடுவாமல் ஐயா. செம்ம நல்ல சனிய தானே சீரழித்து பார்க்க போறா. அட்டமத்தன் சனிய தானே அலங்கோலத்தை கொடுக்க போறா. பாதே சனிய தானே பரிசுகேடு கொடுக்க போறா. வல்லரக்க ராசனுக்கு சனியம் பிடிக்க போறா. பிடிக்க
வாசப்படி நாச்சியா வந்து வல்லரக்கனை மறிக்கா மறிச்சாலே வாசல்ல அவங்க ஆள் எடுக்காம வலது கால தட்டிடுது. தலவாச வரும்போது தலையில் வந்து அடிக்குதையா. தலவாச நேர நெத்தியோடு அடிச்சிடுது. அதே சமணத்தை பார்த்துட்டு போறானா போறாய்யா. அஜுரம் என்ன அரக்கனுக்கு அதுக்கடுத்து வாரம் போது ஆண்டிருந்து அலறுதையா. அழுகுறனுக்கு அக்குதையா. அரக்க அரண்மனையை கடந்தாமல்ல நடந்து வாரான். ஒரு ஆண்ட அலறுது அழுகுறனுக்கு அக்கு கேட்க அழுகுறல் கேட்டுச்சுல்ல. அந்த சமணத்தையும் பாராம ஆமா தவம் இருக்க கிளம்போதான அந்த அஜுரம் என்ன வல்ல அரக்கனுக்கு முன்னால ஒரு நரைச்சதொரு தாக்கில அவன் நச்சு இன்னும் தும்முதால அரக்க அதுக்கு எடுத்து வார போது எங்க வல்லரக்க முன்னால ஒரு வாழாத பெண்ணொருத்தி அவன் மூளாத நெருப்பெடுத்து அந்த அரக்க முன்ன வாராத ஐயா அதுக்கு எடுத்து வார போது ஒரு கையால வளர்த்த பூனை அது கரும்பூனை குறுக்காச்சி பூனை வளம் இருந்து இடம்பாய என்னை இடம் இருந்து வளம்பாய பூனையோட சமணந்தான அது பொல்லாத சமணம் வல்லரக்கை என்னைய அப்பந்தான் சிவனை தேடி தவம் இருக்க போறான். போறாய்யா. அவனுக்கு முன்னால நரைச்ச கிளவி தாக்கிழவி நச்சுன்னு தும்முதா. கிளவி சமணம் பொல்லாத சமணம். சமணம் ஐயா. கிளவிய முன்னால விட்டு போன கிளம்ப ஓட்டாத்தான் தீரும். திரும்பியோ அதுக்கு அடுத்து வாரா வாழாத பெண் குமரி குமரி மூளாத நெருப்பு எடுத்து வாரா. வாராயோ அரக்கம் முன்னால. ஆமா தண்ணி சமணம் கடவுளுக்கு ஆகும். ஆகும். இவன் நெருப்பெல்லாம் முன்னால வச்சுக்கிட்டு போறா. வரானே அரக்க. இந்த அரக்கன் நெருப்பாய் எரிய போறாமனு அவனுக்கு தெரியல. தெரியாமலா இருக்கான். இந்த அரக்கன் இதையும் பாராம வார கையால வளர்த்த பூனை பூனையானது கரும்பூனை வல்லரக்க முன்னால குறுக்க பாயுது. பாயுத பூனைய கண்டுட்டு போறானே. ஆமா இவன் போனவன் திரும்புவானா? திரும்ப மாட்டாமல்ல. இந்த சமணத்தெல்லாம் பாராத வல்லரக்க என்ன ஊரு விட்டு உலக விட்டு அவன் உத்தவனம் கிளம்பி வாரா. என்ன நாடு விட்டு நகர விட்டு அரக்க நகர விட்டு நந்தவானம் கிளம்பி வாரா. எண்ணம்பாஜி எங்க படந்த மலை பங்குனித்தே கொடுமலை ஊசியத்தான் மலை உத்திராச்சோ மலை நான்கு மலை மலை சங்கரனா மலை அது நான்கு மலை மலை ஓங்கு மலை மலை அது நல்ல சிவே மலை ஆளு மலை நல்ல சிவே மலை நல்ல சிவே அது முன்ன மலை மலை மூதாக்கள் மலை உருண்ட மலை மலை இரண்ட மலை மலை அது உயர்ந்ததொரு மலை எமய மலை வாரான மலை மலை
மலைக்கு வந்துட்டான். ஆமா, அடிவாரத்துக்கு வந்துட்டான். எமயல் மலைக்கு வந்தான். தவம் இருக்கிறதுக்கு தகுந்த இடத்தை தேடுதான் வல்லரக்க. நான் தேடி பார்த்தான். எமயமலை அடிவாரத்துல ஒரு யமுனா நதி ஆறு ஓடுது. ஆறு ஓட கண்டான். ஆத்துக்கு பக்கத்துல படர்ந்த ஆலமரம். நல்ல குழந்தை இடத்த பார்த்தான். ஆகா, நல்ல இடமா இருக்க. இந்த இடத்தை விட்டு போனோம்னா நமக்கு வேற இடம் கிடைக்காது. கிடைக்காது. ஆலமரத்து பக்கத்துல பார்க்க ஒரு ஆளுங்காலு சொன்ன ஊத்தையும் பாத்துக்கிட்டாம். ஐயோ, என்ன நம்ம ஏழுமலைக்குள்ள தேடி வந்ததுக்கு இந்த இடத்தை விட்டு நம்ம பார்க்க கூட இங்கதான் சிவருமலை தேடி தவம் இருக்கணும். ஐயோ, இந்த அரக்கன் கொண்டு வந்த தவ பொருளை அடிவார மரத்தை கீழே இறக்கி வச்சான். ஆலமரத்தை கீழே இறக்கி வச்சுட்டான். இறக்கி வச்ச அரக்கன் நம்ம போய் சிவருமான நினைச்சு தவம் இருக்க போறோம். இவ்வளவு நாளும் உடலாலையும் உள்ளத்தாலையும் நம்ம சுத்தத்தோடு இருந்ததில்ல. கிடையாது. நம்ம உடலை சுத்தம் பண்ணணும். ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துருவோமே. குளிச்சு சாணம் பண்ணி வருவோமே அப்படின்னு யமுனா நதி ஆத்துக்கு வாரா வல்லரக்க. மாறாளது தண்ணிக்குள்ள இறங்குனான். முழுகுனா. முதுகு நனையில எந்திரிச்சு வந்துட்டான். எல்லாம் அவசரம் தான். அவனை பிடிச்ச சனியம்ல முதுகுல இருக்கான். எப்படி நனைய விடுவான்? நனைய விடாதுதான். நேர தவச்சாலைக்கு வந்தான். தவம் இருக்க வேண்டும் என்று பூமிகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அரக்க அந்த பூமிகளை எப்படி சுத்தம் பண்றான் தெரியுமா? சாந்து கொண்டு தரை மொழிகி சாந்த